இன்னொரு ஆளை பற்றி பார்ப்போம். 26வது வசனத்துக்கு போங்க. சேராதா ஊரிலுள்ள எப்ராஹிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவருடைய தாய் செருகாள் என்னும் பேருள்ள ஒரு விதவை. இப்போ இவன் ஒரு இஸ்ரவேலன், இவன் எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்தவன். இந்த இஸ்ரவேலன் யெரொபெயாம் சாலமோனுக்கு எதிராய், சாலமோனுடைய அந்த சேனையிலே இருந்த ஒரு பெரிய சேனாதிபதி அவன். ஆனால் சாலமோனுக்கு எதிராய் இவன் செயல்பட்டான். அப்புறம் அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால், சாலமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகி தாவீதுடைய நகரத்தின் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்தபோது யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் காரிய சமத்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமில் இருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். அங்க கொஞ்சம் நிப்பாட்டுங்க, கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசி யெரொபெயாமை சந்திக்கிறான். அந்த சால்வையை 12 துண்டாக கிழித்து 10 துண்டை இவரிடத்துல கொடுத்து விட்டு இப்போ என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. இப்ப வாசிங்க. இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய. நீங்க கவனிக்கணும், அதாவது ஆண்டவர் தனது தீர்க்கதரிசியின் மூலமாக யெரொபெயாமுக்கு சொல்லுகிறார், எடா இப்போ நீ சும்மா ஒருவன், ஆனால் உன்னை நான் ராஜாவாக்க போகிறேன். 12 கோத்திரங்களுக்கும் அல்ல, 10 கோத்திரங்களுக்கு. ஏன் சாலமோனின் ராஜ்யபாரத்தை அவனிடத்திலிருந்து அகற்றி அவன் குமாரனுக்கு கொடுக்காமல் உனக்கு கொடுக்கிறேன் என்றால், அவனுக்கு ஒரு கோத்திரம், அப்புறம் அந்த பெஞ்சமின் கோத்திரத்தாரும் அங்கே சேர்ந்திருந்தார்கள், அதை விடுவோமே. யெரொபெயாமே சட்டப்படி சாலமோனின் மகனுக்கு சேர வேண்டிய 10 கோத்திரங்களை உனக்கு கொடுக்க போகிறேன். அதற்கு காரணம் என்னவென்றால், சாலமோன் என்னை விட்டு அந்நிய தெய்வங்களை பின்பற்றினது. அதை வாசிங்க, இப்ப வாசிங்க. சீதோனியரின் அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும். நான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சீதோனியரின் தேவியார், சத்தமா சொல்லுங்க, அஷ்டரோத். மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமற் போனபடியினால் அப்படி செய்வேன். அப்படி அவன் விக்கிரக ஆராதனைக்குள்ளே போனபடியினால், வேறு தெய்வங்களை ஆராதித்தபடியினால் தான் உனக்கு நான் இதை செய்கிறேன். இப்ப நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், தீர்க்கதரிசியை அனுப்பி யெரொபெயாமுக்கு இப்படி சொல்லுவதென்றால் ஆண்டவர், யெரொபெயாம் எப்படிப்பட்டவனாய் இருந்திருக்க வேண்டும்? நல்லவனாய், தேவன் ஒருவரையே ஆராதிக்கிறவனாய், உத்தமனாய் இருந்திருக்க வேண்டும். முழு இஸ்ரவேலிலும் அந்த யெரொபெயாமை போன்ற ஒரு உத்தமன், சன்மார்க்கன், தேவ பக்தி உள்ளவன், பிற தெய்வங்களின் பின்னே போகாதவன் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் தான் இவனை ஆண்டவர் தெரிவு செய்கிறார். வாசிங்க. ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விலக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன்.
இந்த இந்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு பரிதாபம் தெரிகிறதா இல்லையா? நமது வாழ்க்கையில் சில நேரம் நாம் வேதனையின் விளிம்பில் நிற்கும் போது நாம் சில நேரம் ஒரே விஷயத்தை மறுபடி சொல்லுவோம். இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாள் என்று வைத்துக்கொள்ளும், ஒரு பிள்ளை மகள். அந்த மகளை ஒரு தூர ஒரு பாடசாலையில், ஒரு கல்லூரியிலே, ஹாஸ்டலிலே சேர்த்து விட்டு வரப்போகிறீர்கள். உங்கள் சிலருக்கு அந்த அனுபவம் இருக்கும். அப்போ நீங்கள் நிறைய புத்தி சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வரப்போகிறீர்கள். அந்த நேரத்திலே ஒரு வித உணர்வு வரும், ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங். அந்த நேரத்திலே அந்த மகளுக்கு சில அறிவுரைகளை, காரணங்களை திரும்ப திரும்ப சொல்லுவீர்கள். அந்த அனுபவம் இருக்கா? கவனம் பார்த்து, சரியா, கண்ட டெலிஃபோனுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாத, சரி நான் போயிட்டு வரேன், கவனம் நான் ரொம்ப உன்னைய நம்பித்தாம்மா இந்த ஹாஸ்டல்ல விடுறேன், இங்க இருக்கிற எவனையும் நம்பாத, எவனையும் நம்பாத, பத்திரம், போயிட்டு வரேன், பாய், கவனம்டா, உன்னை நம்பித்தாம்மா நான் விட்டு. ஒரே விஷயத்த அந்த மன உளைச்சலினால் நீங்கள் சொல்லுவீர்கள். பாருங்கள், ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியின் மூலம் இந்த மனுஷனுக்கு சொல்லும் பொழுது எத்தனை தடவை சொல்லுகிறார், தாவீது என்றபடினால் நான் அவனுடைய மகனுக்கும் ஒரு கோத்திரம் கொடுக்கிறேன்டா, ஆனால் 10 உனக்கு கொடுக்கிறேன். அப்புறம் திரும்ப சொல்லுவார், உனக்கு 10 கொடுக்கிறேன், ஏன்னா அவன் சொதப்பினால, ஆனா தாவீது நிமித்தமா அவன் மகனை நான் அம்போன உடல், அவனுக்கு ஒரு கோத்திரம் இருக்கு, நீ கவனமா இரு தம்பி, நீயும் நல்லா நான் சொல்ற மாதிரி வாழ்ந்தியனா உனக்கு நல்ல ஒரு நிலையான வீட்டை கொடுப்பேன். ஆனா உனக்கு தெரியுமா, உனக்கு 10 தான் கொடுக்கிறேன், முழுக்க கொடுக்கல, ஏன்னா தாவீதுனால அவனுக்கு ஒண்ணு. பாத்தீங்களா அந்த எவ்வளவு பரிதாபமான சில விஷயங்கள். ஆண்டவர் எவ்வளவு ஒரு மனவேதனையோடு, எவ்வளவு ஒரு ஆதங்கத்தோடு, எவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு அவர் யெரொபெயாமுக்கு 10 கோத்திரங்களை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். தாவீதுக்கு சமமாக உன் வீட்டையும் நான் எழுப்புவேனடா, நீ ஒழுங்கா இரு, நீ இப்போ ஒழுங்கா இருக்கிறபடினால் தான் தெரிவு செய்கிறார், அப்படி சொல்லுகிறார் அல்லவா. இதை பிசாசு பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ பிசாசு ஏற்கனவே ஒரு தாவீதால் வேதனைப்பட்டிருக்கிறான், இன்னொருவனா ஈரடா செய்கிறேன் என்று சொல்லி சாத்தான் அவனை எங்கே கொண்டு போகிறான்? எகிப்துக்கு. ஐயோ, வாசிங்களே. இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான். அது நிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். யெரொபெயாம் எழுந்து எகிப்திற்கு சீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடி போய் சாலமோன் மரணமடையும் மட்டும் எகிப்திலே இருந்தான். ஐயோ, பாத்தீங்களா என்ன நடந்துச்சு? ஆண்டவர் இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போடு சொல்ல, அவன் விட்ட தவறு என்ன? எகிப்துக்கு போனான். இப்ப நான் உங்களிடத்துல கேட்கிறேன், இதுல யெரொபெயாம், எனக்கு தெரியாது யெரொபெயாம் தானாய் எகிப்துக்கு தப்பி ஓடுவோம் என்று நினைத்து போனானோ, அல்லது பிசாசு இவனை ஏவித்தான் இவன் எகிப்துக்கு போனானோ எனக்கு தெரியாது. அது இரண்டும் இருக்கலாம். ஆனால் போன இடம் சரியில்லை. ஏனென்றால் எகிப்திலிருந்து திரும்பி வந்தவன் அந்த முதலில் போன யெரொபெயாம் அல்ல. திரும்பி வந்தவன் ஒரு வித்தியாசமான ஆள். திரும்பி வந்தவன் எப்படி வந்தான் என்று பார்ப்போமா? இப்ப இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன் உங்களுக்கு? யெரொபெயாம் நல்லவன், தேவன் நம்பினார், பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உன்னை தாவீதை போல உனக்கும் ஒரு வீட்டை அரசியலில் ராஜ்யபாரத்தில் கொடுப்பேன் என்று சொல்லி இவன் போய்விட்டான். சரி, இப்ப வாங்க 12வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு. ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ரெகொபெயாம் என்பது சாலமோனுடைய மகன்.
ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவர்கள் எரோபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்து வந்து ரெகொபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும். சரிம்மா, மிச்சத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது வாசிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் சம்பவம் தெரியும். இப்போ யெரொபெயாமையும் அழைத்து விட்டார்கள். சாலமோன் மரித்து விட்டார். ஆகவே உனக்கு இனி பயமில்லை தம்பி, வா என்று இவர்கள் அனுப்பி விட்டார்கள். ஆள் அனுப்பி எடுத்து விட்டார்கள். இப்போ யெரொபெயாம் எகிப்தில இருந்து வந்து விட்டான். இப்போ ரெகொபெயாம் இடத்துல அவர்கள் எல்லாரும் போய் சொல்லுகிறார்கள், உங்களுடைய தகப்பன் நிறைய எங்களுக்கு வரி வசூலித்தார். ஏன் தெரியலையா உங்களுக்கு? 700 மனைவியும் 300 வைப்பாட்டியும். ஐயா, இப்படி இப்படி சிரிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மனைவி தானே, செலவா இல்லையா? எத்தனை வருஷம் நீங்க கல்யாணம் கட்டி சொல்லுங்க ஐயா? 30 வருஷம். இந்த 30 வருஷத்துல அங்கிருந்து பாக்குறாங்க யாருன்ட்டு. எல்லா திருமணமான ஆண்களும் அவ்வளவுதான், ஒரு மனைவியை தான் வைத்திருக்கிறோம். அது செலவா இல்லையா? என்ன சொல்றீங்க? அவரு ஏன்னா ஆமான்னு சொல்ல பயம். மனைவி வந்திருக்காங்களா இல்லன்னு சொன்னா போய், ஆமான்னு சொன்னா பயம். அதனால நடுவில் இருந்துகிட்டு நான் பயம் இல்லாமல் சொல்லுகிறேன், ஒரு மனைவியை வைத்திருப்பதே பயங்கர செலவு. எங்கே இருந்தே வந்தது எனக்கு அந்த துணிவு? mercy இல்லை. அங்கே யாராவது நீங்கள் அவளுக்கு போட்டு கொடுத்தால் ஐயோ வேணாம். கவனிங்க, ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டே நம்ம ததிகினத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். 700 பொண்டாட்டி, அது போதாதுன்னு 300 வைப்பாட்டி. இவ்வளவு பொருளாதார சுமையும் மக்களின் மேல். அந்த வரி, இந்த வரி, ஜிஎஸ்டி, அந்த இது இந்த தெய்வமே. இன்றும் அப்படித்தான் நடக்கிறது. உங்கள் இந்தியாவை எடுத்தால் என்ன, இலங்கையை எடுத்தால் என்ன, எவனோ வாழுவதற்கு, எவனோ சுகபோகமா இருப்பதற்கு நாம் வாங்குகிற சர்க்கரையிலும் அரிசியிலும் ஜிஎஸ்டி பிடிக்கிறார்கள் என்ற தெய்வமே. அப்போ உங்களுடைய தகப்பன் நிறைய வரி எடுத்திருந்தார், எங்களுக்கு அதை வரி சுமையை குறையுங்கள் என்று சொன்ன பொழுது ரெகொபெயாம் ஒரு தவறை செய்கிறார். அந்த தவறு ஆண்டவரால் அனுமதிக்கப்படுகிறது. தன் நண்பர்களோடு ஆலோசித்து 3 நாள் நேரம் கேட்டு அவர் தன் நண்பர்களோடு ஆலோசித்து விட்டு, நண்பர்கள் சொல்லுகிறார்கள், மச்சான் நீ இப்போ அவர்களுக்கு இடம் கொடுத்தால் உன் தலையில ஏறி அம்மி அரைப்பார்கள். ஆகவே நீ சொல், உன் பெருவிரல் உன் தகப்பன் தொடையை விட பெரியது, நான் இன்னும் அதிகமாய் நசுக்குவேன், உங்களை வரி விதிப்பேன் என்று. உடனே அவர்கள் துரத்தி அடித்து விரட்டி விட்டார்கள். ரெகொபெயாம் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எருசலேமுக்கு ஓடி வந்து விட்டார். அவர்கள் என்ன செய்தார்கள்? யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். இது தேவன் சொன்ன தீர்க்க தரிசனமா இல்லையா? அப்ப யெரொபெயாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் தனது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி விட்டார். 10 கோத்திரங்கள் எனக்கு வந்து விட்டன என்று அவர் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். அந்த இங்கிருந்து ஓடி போக முன்பு, எகிப்துக்கு போக முன்பு இருந்த யெரொபெயாமா இருந்திருந்தால் அவர் உடனே அந்த 10 கோத்திரங்களிலே இருந்த நல்ல நல்ல தீர்க்கதரிசிகளை அழைப்பித்து அழகாக ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லுகின்ற புத்திமதிக்கேற்ப 10 கோத்திரங்களை ஆட்சி செய்திருப்பார். அந்த 10 கோத்திரங்களும் அழகான உதாரத்துவமான ஒரு தேசமாய் இருந்திருக்கும். தேவன் யெரொபெயாமினுடைய வம்சத்தையும் அபரிமிதமாய் ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் என்ன நடந்தது? 12வது அதிகாரம் 25வது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசியுங்கள். யெரொபெயாம் இப்ராஹிம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். அதெல்லாம் நல்லதுதான். ஒரு ராஜாவாய் சில நகரங்களை, சில கோட்டைகளை, தலைநகரங்களை உண்டாக்க வேண்டும். ஆனால் வாசிங்க. யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். இப்ப பாருங்கள், ஏதேன் தோட்டத்திலே நடந்த ஒரு விடயம் இங்கே நடக்கிறது உங்களுக்கு தெரிகிறதா? என்ன? ஏதேன் தோட்டத்திலே தேவன் சொல்லி இருந்தார், நீங்கள் இந்த கனியிலே புசித்தால்
சாவீர்கள் என்று. ஆனால் சாத்தான் சொல்லுகிறான் சாக மாட்டீர்கள் என்று. அதே சாயல் இங்கே தெரிகிறது. தேவன் சொல்லி இருந்தார், உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன், நீ ஆளுவாய், நீ மாத்திரம் என்னோடு ஒழுங்காய் இருந்தால் தாவீதுக்கு ஒரு வம்சத்தை ராஜ்ய வம்சமாய் வைத்தது போல உனக்கும் நான் செய்வேன் என்று. ஆனால் இப்போ இவனுடைய மனம் என்ன சொல்லுகிறது? தாவீதின் வம்சத்தை சேர்ந்த அந்த ரெகோபெயாமின் மக்கள், அவர்கள் என் மக்களோடு சேர்ந்து என்னை கொன்று போடுவார்கள். அதாவது தேவன் சொன்னதை சந்தேகிக்க வைத்திருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே தேவன் சொன்னதை சந்தேகிக்க வைத்த அதே பிசாசு யெரொபெயாமையும் தேவன் சொன்னதை சந்தேகிக்க வைத்தான். சேம் ஸ்பிரிட். என்ன வித்தியாசம்? அங்கே சர்ப்பமாய் வந்தான், இங்கே எகிப்திலே மூளை சலவையை செய்து விட்டு தான் அனுப்பியிருக்கிறான். இப்போ அவன் யெரொபெயாம் இடத்துல வந்து ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் யெரொபெயாமை எகிப்திலே வைத்து மாற்றிவிட்டான் பிசாசு. அப்ப இது இவனுடைய சொந்த எண்ணம் அல்ல, சாத்தானுடைய எண்ணம். இங்கிருந்து போன யெரொபெயாம் அல்ல, அங்கிருந்து வந்த யெரொபெயாம். இப்போ வந்திருக்கிற யெரொபெயாமுக்கு உள்ளே ஒரு ஆவி இருக்கிறது. விளங்குதா?